ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். சுவையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்டியான இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 6-7 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாங்க. காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆனதும் ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அதே ஆயிலில் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே 6-7 பல் பூண்டு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு வதங்கினதும் இதுக்குள்ளே சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்க்குறேன். சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க, போதும். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே வாங்க. இந்த சட்னிக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறது கிடையாது, அதனால தான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, ஒரு 3/4 பதத்துக்கு வதக்கிக்கினா போதும். நம்ம திரும்பி அரைச்சிட்டு வதக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த வரமிளகாயும் இதில் சேர்த்துட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதக்கின கடாயில். அவ்வளோதான், இது நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. வெங்காயம் அந்த மிளகாயெல்லாம் நல்லா மசிஞ்சிடணும். இப்போ அடுத்ததாக இதை வதக்கிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா மிக்சி ஜாரில், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜாரை அப்படியே வைங்க. கொஞ்சமாக தண்ணி அலசி வைங்க. இது மட்டும் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வதக்கிட்டுருக்கோம். இப்போ லைட்டாக வதக்குனா போதும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அலசி வச்சுருக்கோம் இல்லை, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இது நல்லா சுண்டி அந்த சட்னி பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா கொதிச்சு வரணும். அதனால நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டுங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு முறை நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள், மூடி போட்டு விட்டுட்டேன். நான் நடுவில் ஒரு டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக திக்காயிட்ருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கூட எடுத்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு வாரத்துக்கு இந்த சட்னி நல்லாவே இருக்கும். அப்படியே நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் 2-3 நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான சைட் டிஷ் இது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபியை நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சட்னி நீங்கள் செய்தீங்கன்னா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு மனமும் சுவையும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திங்கனாவே உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிரும். இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் நல்லா செவந்து வரணும். பாருங்கள், ஒரு 3/4 பாகம் வறுப்பட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கு. இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சேம் அதே பேனில் மாற்றியாச்சு பிளேட்டுக்கு. அதே பேனில் தேவைப்பட்டதுன்னா இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு உரிச்சு வச்சுருக்கேன். அது இதுள்ள சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சட்னி செய்யும் போது அதனுடைய அரோமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்து வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த சட்னிக்கு. இந்த புளி சேர்க்கும் போது அந்த புளிப்பு காரெல்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்திங்கனாவே போதும். அரைக்கிற சட்னி ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு செய்கிறேன். பாருங்கள், வெங்காயத்தோடு சேர்த்து புளியும் சேர்த்து வதக்கிட்டோன்னா அரைக்கும் போது புளி நல்லா அரைப்பட்டு வந்துடும். இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க இப்பயே. அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுங்க, புளியும் நல்லா வதங்கி வந்துடும். கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதுங்க. இதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய புதினா நல்லா அலசி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம்.
புதினாவை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மட்டும் கலந்து விட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். பெருங்காயத்தூள் ரொம்ப முக்கியம். அது சேர்க்கும் போது தான் அதனுடைய வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். பெருங்காயத்தூளோட சேர்த்து புதினா வதக்கும் போது வீடே மணக்கும். அந்த சமயத்திலே நமக்கு 10 இட்லி சாப்பிட்ட ஃபீல் வரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அதனுடைய வாசனை. பாருங்கள், ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நிறைய வதக்கிட்டோன்னா புதினாவை சட்னி வந்து கசந்துடும். அதனால புதினா வந்து ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அடுத்ததான் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய், காய்ந்த மிளகாய், சீரகம் அது முதல்ல சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றாமல் இது ஃபஸ்ட்டு திருவிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிட்டோன்னா தேங்காய் இருந்தாலும் மசியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லை வெங்காயம், புதினா, புளி அது இதுள்ள சேர்த்துட்டு அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சட்னி கரண்டி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்க்குறேன். பொட்டுக்கடலை சேர்த்து இந்த சட்னி செய்யும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல புளி, புதினா, வெங்காயம், உப்பு இதெல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. அதையும் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னியை. பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சாச்சுங்க. சூப்பராக கமகமகமான வாசனையான சின்ன வெங்காயம் சேர்த்த புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தல அது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு பக்கத்தில் வந்து நான் தாளித்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்குங்க. அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், கமகமகமான வாசனையான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி பிடிக்காதவங்க கூட இந்த முறையில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக பிடிச்சி சாப்பிடுவாங்க. இட்லி எத்தனை இட்லி உள்ளே போச்சுன்னே தெரியாது. ஹோட்டல் ஸ்டைல் புதினா சட்னி எப்படி செய்யறதாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். மின்ட் சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்க்குறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வடைக்கெலாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த பருப்பு தான் இது. கடலை பருப்பு சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஒரு 5-6 பீஸ் தேங்காய் ஒரு அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து அதிகமாக தேவைப்படாது. நீங்கள் திருவிட்டு வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே பல்ல சேர்த்துருக்கேங்க. சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு ஒரு அளவுக்கு இஞ்சி, 8-9 காய்ந்த மிளகாய் சேர்க்குறேங்க. மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்கிற மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. நல்ல ஒரு வாசம் கமகமான்னு வரும். அந்த சமயத்தில் நான் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுருக்கேங்க. புளியை நம்ம இதில் சேர்த்து அரைக்க போகிறோம். இப்போ சேர்க்கறது கிடையாது. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா செவந்ததுக்கப்புறம் வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக புதினா வந்து 1/2 கட்டு அளவுக்கு புதினா நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை தான் சேர்க்குறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. புதினா சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் ஸ்டவ் ஆனில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த கடாயோட சூட்லேயே மீதி இருக்கிற புதினாவும் வதங்கிடும். பாருங்கள், வதங்கியாச்சு. நல்லா ஆற விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே வறுத்ததெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இதை வறுத்தோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த தேங்காயெல்லாம் மசிக்கிட்டுங்க. அரைச்சதுக்கப்புறம் புதினாவும் புளியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை அரைச்சாச்சு. இப்போ அடுத்ததாக புதினாவையும் புளி, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புதினா வந்து அதிகமாக வதக்கிடக்கூடாது. கருப்பாயிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸ்மெல் வேறு மாதிரி வந்துடும். ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் கல் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்காதீங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்ச சட்னியை மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்காக நான் தனியாக பேனில் எண்ணெய், கடுகு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டுன்னு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிருக்கேங்க. அவ்வளோதான், நம்ம மின்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் வச்சுட்டு ஒரு ரசம் சாதம் வச்சுட்டு இந்த சட்னி செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கினா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த கார சட்னி செய்கிறது. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் இது. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். இடியாப்பம், ஆப்பத்து கூட நல்லாயிருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதோ 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டை ஒரு 2-3 துண்டு, லவங்கம் ஒரு 2-3, காய்ந்த மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துருக்கேங்க. பட்டை லவங்கம் கூட அதிகமாக சேர்த்துக்காதீங்க, லிமிட்டடாகவே சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா காரச்சாரமாக சாப்பிட்றீங்கன்னா இந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றீங்கன்னா 2 மிளகாயை குறைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க அதே எண்ணெயில் சேம் அதே பேனில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இது ஒரு பிளேட்டில் இருக்கட்டும், அப்படியே ஆறட்டும். அந்த எண்ணெயில் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு இது வதக்கிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நிறைய வதங்க தேவையில்லை. பாதி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த சட்னி வந்து 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு தான் செய்கிறோம். அடுத்ததாக கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்கி வந்துடுச்சு. இப்போ அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுலாங்க. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்கணும் இல்லையா, பட்டை லவங்கம் காய்ந்த மிளகாய் அதெல்லாம் சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த வெங்காய தக்காளியும் வதக்கி வச்சுருந்தது நல்லா ஆறிடுச்சு. அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அந்த பேன்லேயே கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். சேர்த்துட்டு சட்னி பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், பொட்டுக்கடலை வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துனேன் இல்லைங்களா, அது கூடவே நீங்கள் வேணும்னா தேங்காய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான். தேங்காய் இல்லாமல் செஞ்சாலும் சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அந்த பேன்லேயும் கொஞ்சம் தண்ணி அலசி சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் சட்னி பதத்துக்கு. இந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு இது சுவையை மறக்கவே மாட்டீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி அலசிட்டு சேர்த்துக்கலாங்க. தண்ணி வந்து உங்களுக்கு சட்னி பதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிக்சி ஜாரில் அலசிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியை. அவ்வளோதான். இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்காக சின்ன கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் சுட சுடவே சட்னியோடு சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்துட்டு சட்னி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே போல் செய்து பாருங்க. இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிட்டுமேன்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு சுவை ஹெல்த்தியானது கூட. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல 4 பீர்க்கங்காய் வந்து நல்லா தண்ணியில் 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பீர்க்கங்காய் தோலில் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஷைடிஷ் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, பக்காவாக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பீர்க்கங்காவை எடுத்துட்டு பீர்க்கங்காயில் பட்டையாக வரும் இல்லைங்களா, அந்த ஜாயிண்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப் பகுதி நமக்கு தேவையில்லை, அது நம்ம சீவி எடுத்துடலாம். அந்த ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இந்த மாதிரி மொட்டு மொட்டாக நிற்கும் பாருங்கள், முள்ளு முள்ளாக குத்தும் தொடும் போதையும் நமக்கு ஃபீல் ஆகும். அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. இது ஒவ்வொரு பீர்க்கங்காயில் இருக்கிறதையும் தனியாக எடுத்துடலாம். இது நம்ம சேர்த்து செஞ்சோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால தான் அதை தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு மீதி இருக்கு இல்லைங்களா, அந்த பீர்க்கங்காய் தோல் அந்த பட்டையே இருக்குது பாருங்கள், அதை மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இது வந்து சாஃப்டாக இருக்கும். இதுதான் நமக்கு இப்போ தேவை. ஃபஸ்ட் எடுத்தது நம்ம கீழே போட்டலாம். இது வந்து நமக்கு தேவை. இந்த பட்டையே இருக்கிறது மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து சாஃப்டாக நல்லா இருக்கும். இது சேர்த்து செய்யும் போது சுவையாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியே ஒரு பீர்க்கங்காயில் இருக்கிறதையும் தோல் எடுத்துடலாங்க. எல்லா காய்களிலுமே அந்த தோலில் தான் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இந்த பீர்க்கங்காய் தோலில் வந்து சத்து அதிகம், சுவையும் பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி 4 பீர்க்கங்காயில் இருக்கிற தோலும் எடுத்துட்டேன். இந்த தோல் வந்து நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தண்ணியில் அலசிட்டதுனால திரும்பவும் தண்ணியில் அலச வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த பீர்க்கங்காய் வந்து நம்ம சாம்பார், பொரியல், கூட்டு எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ தோலில் தான் டிஷ் செய்ய போகிறோம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்குங்க. ஆயில் சூடாக வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 பருப்புமே சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வரணும். ஒரு 3/4 பாகம் செவந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்தா போதும். இது கூட சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 4 வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பருப்பு நல்லா 3/4 பாகம் வறுத்ததுக்கப்புறம் இந்த இஞ்சும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துட்டு கூடவே வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அது அப்படியே ஆறட்டும்.
பருப்பு வந்து மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. நல்ல கமகமன் வாசனை வரும். அந்த சமயத்தில் நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதிகமாக தீ வச்சிட்டிங்கன்னா பருப்பு வந்து தீஞ்சிரும், டேஸ்ட் மாறிடும். அதனால் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே சீவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு வதக்கணும். பீர்க்கங்காய் தோல் வந்து நிறம் மாறி வரும், அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு வதக்கணும்னா சீக்கிரமாக வதங்கிடும், நல்லா வாசமாகவும் இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நிறம் மாறி வரணும். தோல் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. கம கமன் வாசனையாக இருக்கும், வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்ததுக்கப்புறம் சின்ன துண்டு அளவுக்கு புளி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். புளி வந்து நம்ம இதுலேயும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படி இல்லை தனியாக கொஞ்சம் தண்ணியில் சின்ன கிணத்துல ஊற வச்சுட்டு அதை வந்து இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே சேர்த்து அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். பாருங்கள், சின்ன துண்டு அளவுக்கு புளி இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை நிமிஷம் வதக்கினா போதுங்க, ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. அவ்வளோதான், எல்லாம் ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வருத்தம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காய்ந்த மிளகாய், இஞ்சி அதை முதல் சேர்த்துட்டு கூடவே நம்ம 2ஆவதாக வறுத்த பீர்க்கங்காய் தோல், தேங்காய், பெருங்காய்த்தூள், உப்பு, அதெல்லாம் புளி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிச்சதையும் இந்த உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சுவையான சத்தான ஷைடர்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ராகி களிக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். கமன் வாசனையாக இருக்கும். தக்காளி துவையல் எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். புதினா துவையல், கொத்தமல்லி துவையல்லாம் செஞ்சுருப்பீங்க. இது போல் தக்காளி துவையல் செஞ்சு பாருங்கள், இட்லி தோசைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அடுத்ததாக 4-5 வரமிளகாய் சேர்த்துட்டு இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் சேர்க்காம மிதமான தீயில வச்சு வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா வறுப்பட்டு வந்தது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வரமிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ தக்காளி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. சேம் அதே பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துட்டு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாய் 2-3 கிள்ளிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு 5-6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதை இதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு கூடவே சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளி, அதிகமாக சேர்த்துறாதீங்க, புளி சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. இது ஒரு 2 முறை கலந்து விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும், அதனால் மூடி போட்டு மிதமான தீயில வச்சு விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. தண்ணி எதுவும் சேர்க்காததாங்க தக்காளி வதக்கிக்கணும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கலரி விட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டுடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது ஒன்றா போட்டு அரைக்கக்கூடாது. நம்ம முதல் வறுத்தோம் இல்லைங்களா, இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக இந்த தக்காளியை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம அடுத்ததாக வதக்குன தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மாதிரி சட்னி பதத்துக்கு அரைச்சாச்சு. அவ்வளோதான். இது ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்புக்காக நான் பக்கத்தில் தாளித்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான தக்காளி துவையல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். புது விதத்தில் இருக்குது டேஸ்ட்டு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம சேனல் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.